ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2016வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 11ஆம் பத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இனி 6ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். 5 திருமொழிகள் இதுவரை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இனி 6ஆம் திருமொழி பற்றிய ஒரு சிறு முன்னுரையுடன் இன்று தொடங்கலாம். பிரளய ஆபத்தில் உலகங்களை எல்லாம் பாதுகாத்த எம்பெருமானையே சரணடையும்படியாக உலகத்தவருக்கு உபதேசிக்கும் திருமொழி இந்த 6ஆம் திருமொழியாகும். முன் திருமொழியில் ஒன்றையொன்று கரை காண முடியாத மிகவும் பறந்து கிடக்கும் எம்பெருமானுடைய பண்புகளிலே மேன்மையையும் எளிமையையும் ஒரு சேர அனுபவித்தார். 2 தோழிகள் அவர்கள் மாறி மாறி மேன்மையையும் எளிமையையும் சொல்லி பாடினார்கள். அந்த சொல்வது போன்று திருமங்கையாழ்வார் பாட அவற்றை அனுபவித்தோம். அடுத்து இன்கனி தனியருந்தான் என்னும் முறையிலே ஔவையார் சொன்னபடி இனியது தனியருந்தேல் என்று சொல்லுவார். அதுபோன்று இறைவனுடைய அந்த பண்புகளை பற்றி உரையாடி சுவைப்பதற்கு தான் தனியாக சுவைப்பதை விட தம்மை ஒத்த சுவையுடையவர்கள் சிலர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி அந்த தேவை அவருக்கு ஏற்பட்டது. அப்படி உரையாடுவதற்கு ஏற்றவராக இருப்பவர்கள் யார் என்று உலகத்திலே சுற்றுமுற்றும் ஆராய்ந்தார் ஆழ்வார். அவர்கள் கர்மவசப்பட்டு செயலாற்றுபவர்களாதலாலே எங்கும் மற்ற தெய்வங்களை துதிப்பவரும் தொழுபவருமாக இருக்க காணப்பட்டனரே தவிர தனக்கு துணையாக கூடியவர்கள் ஒருவரையும் அவர் காணவில்லை. இவர்கள் பிற தெய்வங்களை அண்டி வாழ்வது எம்பெருமானுடைய மேலார்க்கும் மேலாய தன்மையிலும் அவனுடைய எளிமையிலே கிட்டுதலிலும் போதிய அறிவில்லாமையாலேதான் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணி என்று பார்த்து, கெடுவீர்கள், நீங்கள் புகழடையும் தெய்வங்களும் நீங்களும் அவனால் காக்கப்படும் நிலையில் வேறுபாடு இல்லை. உங்களைப் போலவே தெய்வங்களையும் அவன் காக்கிறான், எம்பெருமான் காக்கிறான். ஆகவே எம்பெருமானையே புகழடைய முற்படுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த திருமொழியில. இவ்வாறாக அவர்களை பார்த்து எல்லோரும் எம்பெருமானையே பணிந்து உய்யப்பாருங்கள் என்று உபதேசிப்பதும், அந்த உபதேசம் உடனடியாக பலிக்காத காரணத்தினாலே திருவுள்ளம் நொந்து பேசுவதாயும் செல்கிறது இந்த திருமொழி பாசுரங்கள். வாடினேன் வாடி என்று பெரிய திருமொழியை தொடங்கினார் அல்லவா? முதல் பாசுரம் பெரிய திருமொழியின் முதல் 10 முதல் திருமொழி முதல் பாசுரம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தொடங்கினார் அல்லவா? அதிலே அந்த திருமொழியிலே சொல் பொருளாளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ் புனல் குடந்தையே தொழுமின் என்று 7வது பாசுரத்திலே சொல்லுவார். இப்பிறப்பு அறியீர் இவர் அவர் எண்ணீர் இன்னதோர் தன்மை என்றுணரீர் கற்பகம் புலவர் களைகண் என்றுலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொல் பொருளாளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ்புனல் குடந்தையே தொழுமின் நல்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் என்று சொன்ன அந்த பாசுரத்திலே 7வது பாசுரத்திலே சொல்பொருளாளீர் சொல்லுகேன் வம்பின் சூழ்புனல் குடந்தையே தொழுமின்
என்று சொன்னார் அல்லவா? அதற்கு தக்கபடி இந்த திருமொழியிலும் 9வது பாசுரத்திலே தன் குடந்தை நகர் பாடி ஆடீர்களே என்று அருளிச் செய்கிறார் ஆழ்வார். மகா பிரளயத்திலிருந்து கருணையுடன் தேவர்கள், முனிவர்கள், தம் அடியார்கள் என்று மற்றுமுள்ள அனைவரையும், 7 உலகங்களையும், அனைத்து பொருள்களையும் விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து காத்தருளின நீலமணி வண்ணனான எம்பெருமானது சகஸ்ர நாமங்களையும் அவனது 1000 நாமங்களையும் சொல்லி அவன் நித்தியவாசம் செய்தருளும் இடமான திருக்குடந்தை நகரை பாடி ஆடுங்கள் என்று அனைவருக்கும் உபதேசித்தருளுகிறார் இந்த திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார். அந்த பாசுரங்களை நாளை முதல் நாம் அனுபவிக்கலாம். குடந்தை கிடந்த எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். யாக்ஞான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.